Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 8th October 2021. Let's go into the analysis. The first article for the day is Supreme Court questions 8 lakh income limit for economically weaker sections quota. So economically weaker sections வந்து 103rd Constitutional Amendment Act மூலமா வந்து கொண்டு வந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அதில் 10% வந்து ரிசர்வேஷன் வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கேப் லிமிட் வச்சுருக்காங்க. அதாவது ஆனுவல் இன்கம் 8 lakhsக்கு கம்மியாக இருக்கிறவங்க எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன்ஸ்க்கு கீழே வருவாங்க. அண்ட் இந்த 8 lakh சீலிங்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தே ஹாவ் டு கிவ் தி ப்ராப்பர் ஜஸ்டிஃபிகேஷன் அண்ட் ஃபார் தட் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி IIT Madras study finds Kaveri in distress. ஸோ காவேரி ரிவரில் நிறைய கண்டாமினேஷன் நடக்குது. ஸோ அதனால காவேரி ரிவர் வந்து நிறைய ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டாமினன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா pharmaceutically active components, personal care products, plastics, flame retardants, heavy metals and pesticides. These all the components pollute the Kaveri river. So one of the major contaminant இதில் என்னது அப்படின்னு பார்த்தா pharmaceutical products தான். Because India வந்து we are second in the manufacture of the pharmaceutical products. ஸோ அதனால pharmaceutical products நிறைய வந்து காவேரி ரிவரில் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசிசம் வந்து இருக்கு. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ப்ராப்பராக அப்கிரேட் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கு, அது இன்னமும் பெட்டராக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதே மாதிரி வந்து கண்டாமினன்ஸ் வந்து மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டா ஹெல்த் அண்ட் எக்கோசிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஃபண்டிங் யாரு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா வாட்டர் டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் நேச்சுரல் என்விரான்மெண்ட் ரிசர்ச் கவுன்சில். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்றதுக்கு ஃபண்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியர் வி ஹாவ் டு நோ அபவுட் தி காவேரி ரிவர். ஸோ இட் ரைசஸ் ஆன் தி பிரம்மகிரி ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் சவுத் வெஸ்டர்ன் கர்நாடகா. It flows in the southeasterly direction through Karnataka and Tamil Nadu before emptying into the Bay of Bengal. At its mouth, near the Bay of Bengal, it forms a wide delta called the Garden of Southern India. Kaveri's main tributaries are Kabini, Noyal, Amaravati, Hemavati, Lakshmana Tirtha and Bhavani rivers. So the river is important. எதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா irrigation canal projects in southern states of Karnataka, Tamil Nadu, Kerala and Pondicherry. Next article is, and this is the Kaveri river basin. You can see the tributaries of Kaveri and see the mouth of Kaveri river is very wide and it settles all the deposits near the mouth. That's why it is a very fertile region. So the next article is genetic proof for domestication of sheep. ஸோ ஷீப் அப்படிங்கிற ஒரு அந்த டொமஸ்டிக் அனிமல் வந்து இந்தியாவில் ஆரிஜினேட் ஆகலை, வெஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆகி இந்தியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு தான் இது நாள் வரைக்குமான ரிசர்ச் எவிடன்ஸ் வந்து இருக்கு. பட் இப்போ ரீசெண்டாக என்ன வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஷீப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா there are two lineages, lineage A and lineage B. அண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா lineage A வந்து வெஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து வந்ததாகவும் lineage B வந்து மங்கோலியாவிலேருந்து வந்ததாகவும் வந்து ரிசர்ச் வந்து இருக்கு. பட் இப்போ சொல்றது என்னன்னா lineage A ஷீப், ஸோ இது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அந்த ரீஜன்ல தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அங்கிருந்து தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆல் ஓவர் இந்தியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கேரளால இருக்க ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது அந்த லீனியேஜ் ஏ ஷீப்போட டிஎன்ஏவை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவில தான் வந்து அது யூனிக்கா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வெஸ்டர்ன் ஏஷியாவிலேருந்து வந்து மைக்ரேட் ஆகி வந்ததுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்தியாவோட ஒரு யூனிக்கான ஒரு லீனியேஜ் தான் அது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்றாங்கன்னா மெர்கார்க் அப்படிங்கிற ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ல தான் வந்து இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் லீனியேஜ் பி ஷீப் வந்து டெஃபினட்டா மங்கோலியால இருந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னும் சீ ரூட் மூலமா இந்தியாவுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சைனால இருந்து டெஃபினட்டா வந்து அந்த லீனியேஜ் பி ஷீப் வந்து வரல, டெஃபினட்டா சீ ரூட் மூலமா தான் வந்திருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் இந்த ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இண்டஸ் வேலி சைட்ஸ் அதை பத்தி நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம்.
Next article is India Nepal to conduct joint patrols for controlling the trans-border crime. So எல்லா border areasல பார்த்தீங்கன்னா CAPF personals வந்து இருப்பாங்க for trans-border crime prevent பண்றதுக்காக. So அந்த மாதிரி நேபாள் and பூட்டான் borderல யார் இருப்பாங்க அப்படின்னா சாஸ்திரா சீமா பால் அவங்க தான் வந்து இருப்பாங்க. Before going to Shastra Seema Bal, let's know about Central Armed Forces கீழே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். Assam Rifles, Border Security Force, Central Industrial Security Force, Central Reserve Police Force, Indo-Tibetan Border Police, National Security Guard and Shastra Seema Bal. So இவங்களா தான் இருப்பாங்க. So Shastra Seema Bal பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து நவம்பர் 1962 அந்த டைம்லயே வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. இதோட சோல் அப்ஜெக்டிவ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ் பார்டர் ஏரியாஸ். ஸோ எஸ்எஸ்பி வந்து இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியாவோட பார்டர்ஸ்ல எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதாவது உத்தரகாண்ட், யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி இந்த நார்த் இந்தியாவில் இருக்க பார்டரிங் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பீப்புளுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்டர் ஏரியாஸில். அதுக்கு தான் எஸ்பெஷலி வந்து இந்த மாதிரியான சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாஸ்திரா சீமா பால் வந்து பார்டர் செக்யூரிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் ஏதாவது இல்லீகலாக ஸ்மக்லிங் நடக்குதா இல்லை இல்லீகல் கிரைம்ஸ் ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறதும் வந்து இவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி மீறி நடந்ததுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸுமே இவங்க எடுப்பாங்க. அண்ட் அன்ஆத்தரைஸ்டாக வந்து இந்தியாக்குள்ள என்ட்ரி ஆகிறதும் இவங்க வந்து ப்ரிவென்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆபரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லா அண்ட் ஆர்டர் அந்த ஏரியாவில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து சாஸ்திரா சீமா பால் இவங்களோட ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் இஸ் தி வேர்ல்ட் பேங்க் ரீடைன்ஸ் இந்தியாஸ் ஃபிஸ்கல் இயர் 2022 ஜிடிபி growth forecast at 8.3%. ஸோ ஃபிஸ்கல் இயர் 2022ஓட ஜிடிபி growth forecast வந்து 8.3% வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால இது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு. கம்பேர் டு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் டெஃபினட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் பட்ஜெட்ல பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர்ல எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து இன்சென்டிவ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கோவிட்-19 வேவோட இம்பாக்ட், எக்கனாமிக் இம்பாக்ட் எஸ்பெஷலி இந்த இயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம ஈஸியாக வந்து ரெக்கவர் ஆனதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல டெஃபினட்டாக வந்து ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வருவோம். அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா நடக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து இன்னமும் க்ரோத் வந்து பெட்டராக வரதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க வேர்ல்ட் பேங்க். நெக்ஸ்ட் இஸ் த லிங்க்டின் சர்வே. ஸோ தேர் வாஸ் அ சர்வே கண்டக்டட் பை லிங்க்டின் குரூப்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லைக் ப்ரொஃபஷனல்ஸ், ஜாப் கோயிங் ப்ரொஃபஷனல்ஸ்ட அந்த சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோட அவுட்கம் என்னன்னு பார்த்தோம்னா 55% ஆஃப் தி ப்ரொஃபஷனல்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து இதோட அவுட்கம். ஸோ அதுக்கான மேஜர் ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. So first reason is balancing work with personal needs. So work and personal life balance வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது one of the major reason சொல்லியிருக்காங்க. And not making enough money. So ஜாபுக்கு தகுந்த மாதிரியான salary இல்லை அப்படிங்கிறது செகண்ட் அவுட்கம். அண்ட் தேர்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்லோ கரியர் அட்வான்ஸ்மெண்ட், அதாவது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை. இதுதான் வந்து டாப் 3 ரீசன்ஸா வந்து சைட் பண்ணியிருக்காங்க லிங்க்டின் சர்வேல. ஸோ நெக்ஸ்ட் இஸ் தி எடிட்டோரியல் கில்லிங் தி சில்ஸ். ஸோ நேற்று நம்ம நியூஸ்ல பார்த்தோம் மலேரியா வேக்சின் வந்து WHO அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சப் சஹாரன் ஏரியாஸ்க்கு வந்து இது வந்து இன்ஜெக்ட் பண்ண போறாங்க. அங்கே இருக்க சில்ட்ரனுக்கு இன்ஜெக்ட் பண்ண போறதா வந்து நியூஸ்ல வந்து இருந்தது. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். ஸோ இது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு வெல்கம் ஸ்டெப் அண்ட் ஒன் ஆஃப் த விக்டரி ஸ்டெப் தான் அப்படின்னு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இவ்வளோ ஒரு 30 இயர்ஸா வந்து மலேரியா வேக்சின்ஸ் வந்து எப்படி ப்ரொடியூஸ் பண்றதுக்கான, மேனுஃபேக்சர் பண்றதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் பண்ணி இந்த டைம் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் விக்டரி ஃபார் த ரிசர்ச்சர்ஸ். ஸோ இந்த மலேரியா வேக்சின் பார்த்தீங்கன்னா அந்த RTS அப்படிங்கிற வேக்சின் வந்து கிட்டத்தட்ட 2015லேருந்தே பைலட் பேசிஸ்ல சப் சஹாரன் ஏரியாஸ் ஆப்பிரிக்காலெல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 100% சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினதுனால டெஃபினட்டாக வந்து இந்த வேக்சின் வந்து மலேரியா கேசஸோட சிவியாரிட்டியை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னும் இதனால வர டெத்தையும் டெஃபினட்டாக ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ மலேரியா கண்ட்ரோலில் மட்டும் நம்ம பிரேக் த்ரூ அட்டைன் பண்ண போகிறது கிடையாது. டெஃபினட்டாக சைல்டு ஹெல்த்தும் வந்து இனிமேல் பெட்டராக வந்து நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி சயின்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனாக வந்து இருக்குது இந்த வேக்சின் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 இயர்ஸில் இவ்வளோ நாள் வந்து தே ஹவ் மேனுஃபேக்சர்ட் தி மலேரியன் வேக்சின். எஸ்பெஷலி வந்து 2 மலேரியன் பேத்தோஜன்ஸ் தான் வந்து பாராசைட்ஸ் தான் வந்து ரொம்ப த்ரெட்டனிங். ஸோ அதில் ஒன்று தான் வந்து பாராசைட் ஃபால்சிபாரம். ஸோ அந்த டெட்லி மலேரியல் பாராசைட்க்கு அகைன்ஸ்டாக தான் வந்து இந்த வேக்சின் RTS வேக்சின் வந்து இப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி மலேரியா பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் பிலோ 5 இயர்ஸ் அவங்கள தான் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் தோ வந்து நம்மளுக்கு வேக்சின்ஸ் கண்டுபிடிச்சாலும் கூட இது வரைக்கும் மலேரியாவுக்கு என்னென்ன ப்ரிவென்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டக்ட் பண்ணமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கணும். எஸ்பெஷலி வந்து பெட் நெட்ஸில், அதாவது மலேரியா மஸ்கிட்டோஸ் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம நெட்ஸ் வந்து கொடுப்போம் இல்லையா, ஸோ அதில் இன்செக்டிசைட் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான ப்ரிவென்டபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம கேரி ஆன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இப்போ லேப் டெஸ்ட் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ ஃபீல்டு டெஸ்ட் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் இஸ் it's about பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் அதை பற்றி தான் வந்து நெக்ஸ்ட் எடிட்டோரியல். ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் டிசாஸ்டர் ரெசிலியன்ஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜஸ்தான் 1959 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா there are nearly 2,60,512 பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் in our country. ஸோ லோக்கல் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுனால நம்மளோட டெமோக்ரஸியோட பேக் போனே வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பீப்புள்ஸ் பிளான் டேஷ் கேம்பெயின் அண்ட் வைப்ரண்ட் கிராம் சபா டேஷ்போர்டு இது எல்லாமே வந்து நம்மளோட பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுது அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் வந்து இந்த பீப்புள்ஸ் பிளான் கேம்பெயின் அண்ட் வைப்ரண்ட் கிராம் சபா டேஷ்போர்டு இது ரெண்டையும் வந்து இந்த இயர் 2021 தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டாப் டு பாட்டம் அப்ரோச் டிசாஸ்டர் டைம்ல எஸ்பெஷலி கோவிட் மாதிரி இருக்கிற ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல டெஃபினட்டா ஃபெயில் ஆயிடுச்சு. பட் பாட்டம் டு டாப் அப்ரோச், அதாவது இந்த பப்ளிக் ராஜ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து ஒரு ரிமார்க்கபிள் ரோல் வந்து ப்ளே பண்ணுச்சு எஸ்பெஷலி டியூரிங் தி பேண்டமிக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலேட்டரி ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் வெல்ஃபேர் ஃபங்க்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எஸ்பெஷலி வந்து கண்டெய்ன்மெண்ட் பிளாக் எல்லாம் எது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட், ஃபுட் சப்ளை அரேஞ்ச்மெண்ட், பீப்புளை குவாரண்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவிட் டைமில் நரேகா அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ், அதாவது மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த பீப்புளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அவங்கள எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கிராம் சபாஸ், ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம். எதுக்காக அப்படின்னா கம்யூனிட்டிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து அவங்களே டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸும் சரி, ஆஷா ஒர்க்கர்ஸ், அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாருமே பேண்டமிக் டைமில் பீப்புளோட ட்ரஸ்ட்டை வந்து தே கெயின்ட் இட். ஸோ தட் அந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரியான ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஆஷா ஒர்க்கர்ஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த வேக்சினேஷன் டிரைவ் இந்த அளவுக்கு இந்தியா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வேக்சினேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிரைமரி ரீசன் இஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அண்ட் ஒக்லஹாமா ஸ்ட்ராட்டஜி அது வந்து 1994 இன்டர்நேஷனல் டிகேட் ஃபார் நேஷனல் டிசாஸ்டர் ரிடக்ஷன் அதில் வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஒக்லஹாமா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா டிசாஸ்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இல்லை வந்து அந்த வல்னரபிலிட்டி ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு பதிலாக டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதுக்காக வந்து டெஃபினட்டாக நம்மளோட பஞ்சாயத்து ராஜ் ஆக்டில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை ஒரு சாப்டராக ஆட் பண்ணணும் அண்ட் டிசாஸ்டர் பிளானிங்கை ஒரு சாப்டராக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி டிசாஸ்டர் பிளானிங்கை ஒரு சாப்டராக பஞ்சாயத்து ராஜ் ஆக்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக சிட்டிசன் சென்ட்ரிக்காக வந்து இருக்கும். ஸோ ரிசோர்ஸஸை எப்படி நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து டெஃபினட்டாக பீப்புளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த கம்யூனிட்டிக்கு தேவையான ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ தட் அந்த இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டிஸ் வந்து இன்னமும் பெட்டராக ஸ்ட்ரென்தன் ஆகும், டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ கம்யூனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிபியன். ஸோ டெஃபினட்டாக கம்யூனிட்டி பேஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது டெஃபினட்டாக பீப்புளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து இந்த ஒரு எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு யூ நீட் ஃபண்ட்ஸ். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுத்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து கம்யூனிட்டியிலேருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டி டிசாஸ்டர் ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா கிராம பஞ்சாயத்தும் வந்து எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எடிட்டோரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் Hindu News Analysis. Thank you.